அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் இன் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். இந்த டாபிக்கை நம்மகிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் மதுமதி அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அவங்க சென்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டாபிக்ஸை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இன் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்றது தியரிட்டிக்கு பார்ட் நம்ம படிச்சிருப்போம். இப்போ அதை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏ அப்படி ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு ஒரு செட் இருக்குது. இப்போ இதுக்கு ரிலேஷனாக நான் ஒரு 6 செட்டு நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் நான் 1,1 1,2 2,1 2,2 3,4 4,1 4,4. ஸோ R1 இது ஒரு செட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு R2. ஸோ சேம் இதிலேயே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு செட்டு நான் எழுதுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1,1 1,2 2,1. ஸோ R2. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், R3 அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். இதில் 1,1 1,2 1,4 2,1 2,2 3,3 4,3 4,4. ஸோ இதுலேயே இந்த செட்லேயே நான் 3 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் ரிலேஷனில். இப்போ R4 அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் 2,1 3,1 3,2 4,1 4,2 நெக்ஸ்ட் 4,3. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். R5 1,1 1,2 1,3 1,4 2,2 2,4 3,3 3,4 4,4. and last R6 3,4. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ ஏ அப்படின்ற ஒரு செட் கொடுத்துட்டு, இதில் இந்த R1 R2 R3 R4 R5 அண்ட் R6ல் எது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா R3யும் R5ம் தான் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது என்னென்னா, ஒரு செட்டில் நமக்கு இருக்கிற எலமெண்ட் இந்த மாதிரி நமக்கு லை ஆகணும். அதாவது சேம் எலமெண்ட் லை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4னா அப்போ இதுக்கு ரிஃப்ளெக்சிவ்னா 1,1 2,2 3,3 4,4 அப்படின்றது நமக்கு இந்த ரிலேஷன் செட்குள்ளே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 1,1 மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2,2 மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 4,4 இருக்குது. ஸோ இது நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா 3,3ன்றது இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ இதுவும் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. R2வும் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, R1ம் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. இங்கே R3யில் பாருங்கள். ஸோ 1 2 3 4 இது 4மே இருக்குது. அவங்க கொடுத்த அந்த சின்டாக்ஸ் படி A, A அப்படின்ற மாதிரி, அதாவது இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கிற எலமெண்ட் இங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த செட்குள்ளே இருக்கிறது 1,1 2,2 3,3 4,4 அப்படின்றது நமக்கு செட்டு உள்ளே இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் R3யில் எல்லாமே இருக்குது. அப்போது R3 அப்படின்றது ஒரு ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இது எதுவுமே கிடையாது. இது நாட் ரிஃப்ளெக்சிவ். R5ல் பாருங்கள் 1,1 2,2 3,3 அண்ட் 4,4. ஸோ 4மே இருக்குது. அப்போது R5 ரிஃப்ளெக்சிவ், R6 கிடையாது. அப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, R3 அண்ட் R5 ஆர் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ரிஃப்ளெக்சிவ். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இர்ரிஃப்ளெக்சிவ். இர்ரிஃப்ளெக்சிவ்ன்றது ரிஃப்ளெக்சிவோட ஆப்போசிட். நம்ம ரிஃப்ளெக்சிவ்னா என்ன பார்த்தோம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இர்ரிஃப்ளெக்சிவில் இந்த மாதிரி டேர்ம் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஏ 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் R1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு 1,2 1,3 அதுக்கப்புறமா 2,3 அப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா சேம் எலமெண்ட் லை ஆகணும் இந்த இடத்துல.
ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் எலிமெண்ட்ஸ் லை ஆகல. அதாவது நமக்கு 1, 1, 2, 2, 3, 3 அப்படின்றது லை ஆகல. அப்போ இது வந்து நமக்கு இர்ரிஃப்ளெக்சிவ். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்க்கலாம். ஸோ அந்த டெர்ம்ஸ் இல்லாதது தான் வந்து இர்ரிஃப்ளெக்சிவ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ A இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3, 4 சேம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு வேளை இப்போ நான் R1 அப்படின்றது ஒன்று எடுக்கிற எக்ஸாம்பிளுக்கு இதில் 1, 1, 1, 2, 2, 1, 2, 2, 3, 3, 4, 4 அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். R2 அப்படின்னு ஒன்று எடுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன் 1, 3, 1, 4, 2, 3, 2, 4, 3, 1, 3, 4ன்னு கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்தில் எது இர்ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 தான் இர்ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா நமக்கு A வந்து நமக்கு 1, 2, 3, 4 இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்ம 1, 2, 3, 4 எடுத்திருக்கோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்ன இருக்கணும் 1, 1, 2, 2, 3, 3, 4, 4ன்னு இருக்கணும். இர்ரிஃப்ளெக்சிவ்ன்றதுல இந்த டேர்மே இருக்கக்கூடாது. அப்போ இந்த R2 டேர்மில் நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸே இல்லை. அப்போ R2 தான் நமக்கு இர்ரிஃப்ளெக்சிவ். அப்போ R1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நாட் இர்ரிஃப்ளெக்சிவ் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். தேர்ட் டைப் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 3, 2 அதுக்கப்புறமா 2, 1 அப்படின்னு எழுதுறோம்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் இல்லாமல் இந்த ரெண்டு எலிமெண்ட்டை அதாவது ஆரோ மார்க் போட்டிருக்க இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கிறது தான் ட்ரான்சிட்டிவ். இது வந்து எக்ஸாம்பிள் 1. இப்போ எக்ஸாம்பிள் 2ல் இப்போ நம்ம 4, 5 நெக்ஸ்ட் வந்து 5, 7 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இல்லாமல் இது ரெண்டும் ஒரே எலிமெண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் வேறு வேறு எலிமெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் நமக்கு ஒரே எலிமெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம இங்கே 4, 7 அப்படின்றது நம்ம கொடுக்க முடியும். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் வந்து ட்ரான்சிட்டிவ். தேர்ட் டைப் வந்து ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு செட்டில் வந்து நமக்கு 1, 2 இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட்னு அப்படியே திருப்பி போட்டால் 2, 1 வரணும் அந்த செட்டில். ஸோ அதுதான் வந்து சிமெட்ரிக். இப்போ 1, 4 இருந்ததுன்னா அந்த செட்டில் 4, 1 இருக்கணும். அதுதான் வந்து சிமெட்ரிக். ஜென்ரலாக ட்ரான்சிட்டிவும் சிமெட்ரிக்கும் கொஞ்சம் டீவியேஷன் ஆகும். ஸோ ட்ரான்சிட்டிவ் அப்படின்றது இந்த காமன் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்தால் ட்ரான்சிட்டிவ். சிமெட்ரிக்ன்றது இப்போ 1, 2 இருந்ததுன்னா 2, 1 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 6, 5 இருந்ததுன்னா இந்த இடத்துல 5, 6 இருக்கணும். அதுதான் வந்து சிமெட்ரிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சிமெட்ரிக்கு. இப்போது R1 அப்படின்னு எடுத்துகிட்டு 1, 1, 1, 2, 1, 4, 2, 1, 2, 2, 3, 3, 4, 1 and 4, 4. ஸோ இதில் எது சிமெட்ரிக் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை நம்ம திருப்பி போட்டோம்னா 2, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 4ம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 4, 1ம் நமக்கு இருக்குது. அப்போ வந்து இது சிமெட்ரிக். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆன்டி சிமெட்ரிக். ஸோ ஆன்டி சிமெட்ரிக். ஸோ ஆன்டி சிமெட்ரிக் இருந்து இந்த டேர்ம் இல்லாதது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ R1 இஸ் ஈக்குவல் டு 2, 1, 3, 1, 3, 2, 4, 1, 4, 2, 4, 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே இப்போ இந்த இடத்துல 2, 1 இருந்ததுன்னா 1, 2ன்னு இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. 3, 1 இருந்ததுன்னா 1, 3 இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை. 3, 2ன்னு இருந்தால் 2, 3ன்னு இருக்கணும். அப்படி இல்லை. 4, 1 இருந்ததுன்னா 1, 4 இருக்கணும். அப்படியும் இங்கே இல்லை. அதே மாதிரி 4, 2ன்னு இருந்ததுன்னா 2, 4 இருக்கணும். அப்படியும் இங்கே இல்லை. 4, 3ன்னு இருந்தால் 3, 4 இருக்கணும். அப்படியும் இது இல்லை. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆன்டி சிமெட்ரிக். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ். ஸோ ஒரு செட்டில் வந்து ரிஃப்ளெக்சிவ்
சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இருந்தாலே அது வந்து ஈக்குவலன்ஸ். இது 3 சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தா, இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா அது வந்து ஈக்குவலன்ஸ். இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஏ குடுத்துருக்கேன். இந்த ரிலேஷன் செட் ஒண்ணு குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் இருக்கான்னு பார்த்தேன்னா, ரிஃப்ளெக்ஸ்னா என்ன சொன்னேன்? 1, 1, 2, 2, 3, 3. அப்ப இதுல ரிஃப்ளெக்சிவ் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, 1ம் இருக்கு நமக்கு. 2, 2வும் இருக்கு. 3, 3யும் இருக்கு. அப்போ வந்து இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம சிமெட்ரிக் பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நமக்கு 1, 2 இருக்கு. அதுக்கு ஈக்குவலன்ட்டா 2, 1 இருக்கு. நெக்ஸ்ட் 1, 3 இருக்கு. அதுக்கு ஈக்குவலன்ட்டா 3, 1 இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது 1, 2 அண்ட் 2, 1 நமக்கு என்ன ஆகணும்னா, இது 2ம் போயிட்டு 1, 1 ஆகணும். அதுவும் நமக்கு இந்த செட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 1, 3 அண்ட் 3, 1 இது 2ம் போயிட்டு நமக்கு 1, 1 இருக்கு. அதுவும் இந்த செட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2, 1 அண்ட் 1, 3 இந்த 1ம் 1ம் போயிட்டு நமக்கு 2, 3ன்னு இருக்கு. அதுவும் செட்ல இருக்கு. 3, 1 அண்ட் 1, 3 இதுல இந்த 1ம் 1ம் போயிட்டு நமக்கு 3, 3 இருக்கு. அப்ப இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்றது ஈக்குவலன்ஸ். அப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணதால நமக்கு இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரியாக்ஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.